இந்த ஜாப் எங்க இருந்து அப்படின்னா நேம் சிப் இதுல இருந்து ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு ஓப்பனிங்ஸ் வந்து போட்டிருக்கோம். ஓகேவா? திரும்ப வந்து இன்னொரு ஓப்பனிங்ஸ் வந்து இப்போ விட்டுருக்காங்க. அது வந்து நம்ம போஸ்ட் பண்றோம். சரியா? ஓகே. இது என்ன ரோலுக்கு வந்து ஹையர் பண்றாங்க அப்படின்னா டெக்னிக்கல் சேட் சப்போர்ட் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற ரோலுக்கு தான் வந்து ஹையர் பண்றாங்க. இது வந்து நம்ம ஊர் கம்பெனி, ஐ மீன் கோயம்புத்தூர் கம்பெனி. ஓகேவா? இதுல வந்து சேட் சப்போர்ட்னா வந்து நீங்கள் எதுவும் பேசக்கூட தேவையில்ல. ஏதாச்சும் வந்து உங்களுக்கு குவாரிஸ் ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணணும், அவ்வளோதான். இதான் வந்து உங்களோட ஒர்க்கு. ஓகேவா? இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எப்படின்னா சேட் ப்ராசஸ், அதாவது இமெயில் வந்துச்சுனாலும் அப்புறம் இல்லைனா இந்த இதுக்கு டைரெக்டாக சேட்டு இதுக்கு ஒரு பாட் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த சேட்டில் கஸ்டமர் சப்போர்ட்டாக இருந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி அது மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எப்படி ஜியோக்கு கால் பண்ணால் நமக்கு குவாரிஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த ரிசல்யூஷன் சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா அது வேறு ஏதாவது இஷ்யூவாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து டிக்கெட் கிரியேட் பண்ணி நமக்கு ஒரு டிக்கெட் நம்ம தருவாங்க இல்லையா, அந்த ஒர்க்கு தான் வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க. அப்புறம் இதில் சேலரி பெனிஃபிட் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஃப்ரெஷர்ஸ் தானே, ஃப்ரெஷர்ஸ் எனி கிராஜுவேட் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ்டு வந்து 20,000 வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமேட்டுக்கு ஷிஃப்ட் அலவன்ஸ், நைட் ஷிஃப்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஷிஃப்ட் அலவன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி வந்து உங்களுக்கு க்ரோத்தும் இருக்கும். சரியா? அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு ட்ராவல் அலவன்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் நைட் ஷிஃப்ட் பார்த்தோம் அப்படின்னா அந்த நைட் ஷிஃப்ட் அலவன்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் இன்டர்நெட்டுக்கு வந்து இன்டர்நெட் அலவன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ரிவார்ட்ஸ் மாதிரி ஒர்க்கு வந்து நம்ம பண்ணுறோம் இல்லையா, அதை பார்த்து வந்து ரிவார்ட்ஸ் மாதிரி வந்து நமக்கு ஏதாச்சும் தருவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமேட்டுக்கு டீம் அவுட்டிங்ஸ் அதெல்லாம் வந்து இருக்கும். அப்புறம் டீமில் ஃபண்டே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்து கேம்ஸ்லாம் வந்து இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க வந்து ஸ்நாக்ஸ் ஆஃபீஸில் ஸ்நாக்ஸும் எஸ்ப்ரோஸோலாம் காஃபி டீ அதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்புறம் வேற என்ன அப்படின்னா நமக்கு வந்து அதுலேயே வந்து நிறைய கோர்சஸ் கொடுத்து அந்த கோர்சஸும் நமக்கு ஃப்ரீ கோர்சஸாக கொடுத்து நம்மளை பண்ண வைப்பாங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பர்சனலும் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஏதாச்சும் மீட்டிங்ஸ்லாம் வந்து வைப்பாங்க. ஓகேவா? இதெல்லாம் தான் உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுக்கான பெனிஃபிட்ஸ் நமக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எலிஜிபிலிட்டி சொன்ன மாதிரி வந்து நீங்கள் யூஜியோ இல்லை பிஜியோ எது முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். இதுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்புறம் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரொட்டேஷனல் ஷிஃப்ட்ஸாக தான் இருக்கும். அதாவது மார்னிங் 8 to 5 இருக்கலாம். இல்லை அப்படின்னா ஈவினிங் டைமிங் ஒரு 6 to மார்னிங் வந்து இருக்கும். இல்லைனா நைட் ஷிஃப்டாகவும் வந்து இருக்கும். ஓகேவா? அப்புறம் வந்துட்டு இந்த ஒர்க்கு வந்துட்டு எப்படின்னா ஒரு 3 days ஆஃபீஸ், 2 days வந்து வீட்டிலேருந்தே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரியா? ஓகே. இல்லை 2 days வந்து ஆஃபீஸ் வந்தால் போதும், 3 days வந்து வீட்டிலேருந்து பண்ணால் போதுமா? ஓகேவா? அதுக்கப்புறம் இதில் இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதாவது ஆப்டிடியூட் இந்த மாதிரி தான். ஏன்னா இங்கிலீஷ் டெஸ்ட்டு, அதாவது கிராமர் வந்து கொஞ்சம் செக் பண்ணுவாங்க, அந்த மாதிரி வந்து இருக்கும். ஓகேவா? அது வந்து எழுதணும். அடுத்து வந்து அதை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஎல் இருக்கார் இல்லையா, டிஎல் வந்து ஸ்கைப்பில் இன்டர்வியூ வச்சு அவங்க கூட கனெக்ட் பண்ணி சும்மா தான் ஜஸ்ட்டு தான் பேசுவாங்க. ஏன்னா உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக வந்து செக் பண்ணுவாங்க. ஓகேவா? ஆஃபீஸ் அட்ரஸ் வந்து இதுதான். இது வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கேயே வந்து லிங்க்கும் அட்டாச் பண்ணியிருக்காங்க, அதோட லிங்க்கு. ஓகேவா? அப்புறம் கம்பெனி பற்றி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுதான் கம்பெனி. ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இதை அப்ளை பண்ணுறதுக்குலாம் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ரெஸ்யூம் வேணும் அப்படின்னா வந்து மறக்காமல் வந்து கீழே கொடுத்துருக்க இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலும் நானும் திரும்ப ஃபாலோ பேக் பண்ணுவேன். ஸோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட மீலி ஷாப்பிங் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து கண்டிப்பாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். நானும் வந்து உங்களை ஃபாலோ பேக் பண்ணுறேன். ஓகேவா? அது வந்து ஒரு ஷாப்பிங் அக்கௌண்ட் தான். ஸோ உங்களுக்கு ப்ராடக்ட்ஸும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. ஓகேவா? இங்கே தான் இருக்குது நேம் சீப் கம்பெனி, இங்கே இருக்குது. அந்த ஆஃபீஸ் இதுதான் அந்த நேம் சீப் கம்பெனி. ஸோ இதில் தான் கஸ்டமர் சப்போர்ட் ரோலுக்கு வந்து ஓப்பனிங்ஸ் இருக்குது. வேணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சேலரி டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன். டைமிங்ஸ் வந்து அது ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டுங்கிறதுனால சில டைம் வந்து மார்னிங் நீங்கள் வேணால் அப்படின்னா மோஸ்ட்டாக வந்து இதில் வந்து ஹைப்ரிட் மோடும் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 days தான் போகிறீங்க.
மீதி 3 days வந்து வீட்டில் இருந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஏன்னா நீங்கள் கோயம்புத்தூர் லொக்கேஷன் இல்லை வேறு லொக்கேஷன் அப்படின்னா நீங்கள் பிஜி எடுத்துருக்கீங்களோ இல்லை வீடு எடுத்துருந்தீங்களோ அங்கேருந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான் கைஸ் இந்த ஜாபோட டீட்டெயில்ஸ். இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மென்ஸ் வேர் வந்து ஹோல்சேல் கலெக்ஷன்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. பிராண்டட் தான் எல்லாமே. ஆலன் சாலி, லெவிஸ் இந்த மாதிரி பிராண்டட் கலெக்ஷன்ஸ் தான். ஸோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு குரூப் லிங்க் வந்து சென்ட் பண்ணுறேன். ஓகேவா? அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஏதாச்சும் எனக்கு வந்து வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதையும் வந்து மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா வந்துட்டு எனக்கு ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் வந்து அமேசான்லேருந்து ப்ராடக்ட் டெஸ்டர் ரோல் வந்து ஒன்று இருக்குது. அது வந்து நான் தனியாக செப்பரேட் வீடியோவாகவே போடுறேன். அதுவும் வந்து பார்க்குறேங்க. அது வந்து எப்படின்னா நமக்கு வந்து இன்கம் வந்து கிடையாது. ஓகேவா? இப்போ வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு ஃப்ரீயாக வேணும். அதுவும் வந்து ஒரு இது தானே. நம்ம எப்படியும் நம்ம காசு கொடுத்து வாங்க போகிறோம். அது ஃப்ரீயாக கிடைச்சா நல்லது தானே. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு இது இருக்குது. ஸோ வேணும் அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு செப்பரேட் வீடியோவாகவே வந்து மேக் பண்ணி போடுறேன். ஓகேவா? அவ்வளோதான். இதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாமே இங்கே இருக்குது. இதில் வந்து லாஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னா அப்ளைன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகி இந்த பேஜ்க்கு வந்துடும். சரியா? இது வந்ததுக்கப்புறம் இங்கே அப்ளை நான் கொடுத்துக்கணும். அப்ளை நான் கொடுத்துட்டு இது எல்லாமே டைப் பண்ணிக்கோங்க. எதெல்லாம் ஸ்டார் மார்க் போட்டிருக்கோ அதெல்லாம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டைப் பண்ணிவிட்டு உங்களோட ரெஸ்யூம் வந்து இங்கே அட்டாச் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இங்கே போட்டுட்டு ஐ எம் நாட் ரோபோட் கொடுத்துட்டு சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபர்தர் மெயில்ஸ் வந்து வரும். ஓகேவா? அவ்வளோதான். அது வேறு வந்து மற்ற ஜாப்ஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கும் பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.